ஆர்சிஎம் என்பது ஒரு பெரிய தேசிய அளவிலான பிரச்சாரமாகும். இதன் நோக்கம் புதிய இந்தியாவை உருவாக்குவதாகும். இந்த வாழ்க்கை பாடலில் இந்தியாவின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, மகிழ்ச்சியான, நீண்ட ஆயுள் மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் நிறைந்த சமூகம் பற்றிய சிந்தனை சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாடெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரச்சாரத்தில் சேவகர்களாக மாறி சேவை செய்கின்றனர். இந்த பிரச்சாரத்தின் பல நோக்கங்களில் 3 முக்கிய நோக்கங்கள்: சுகாதார பாதுகாப்பு, தன்னம்பிக்கை மற்றும் பெண்களுக்கு அதிகாரமளித்தல். ஆரோக்கியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன், ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்கள் என்னவென்று பார்ப்போமா? முதலாவதாக, பிரபலமான விளம்பரங்கள் மற்றும் சந்தை அமைப்பு மூலம் தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் பரவல் ஆகும். நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதற்காக அதிக அளவில் பணத்தை செலவழித்து விளம்பரம் செய்து நமது ஆரோக்கியத்திற்கு பாதகமான தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துகின்றன. குளிர்பானங்கள், நொறுக்குத் தீனிகள், பேக் செய்யப்பட்ட உணவுகள், குட்கா போன்ற பல தயாரிப்பு வகைகள் நம் வாழ்வில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவை நம் ஆரோக்கியத்தை அழிக்கின்றன. நாமும் நம் குழந்தைகளும் சாப்பிடக்கூடாத பொருட்களை அதிகம் சாப்பிடுகிறோம். இரண்டாவதாக, மருத்துவச் சேவைகள் வணிகமயமாதல். மருத்துவத்துறை இன்று வணிகமாகிவிட்டது. அங்கு மனிதர்கள் ஒரு பொருளாக நடத்தப்படுகிறார்கள். தேவையில்லாத மருந்துகள், அறுவை சிகிச்சைகள், மருத்துவப் பரிசோதனைகள் இவற்றையெல்லாம் மனிதன் நிராதரவாக வேறு வழியின்றி தாங்கிக் கொண்டிருக்கிறான். பல குடும்பங்கள் முற்றாக அழிந்து வருகின்றன. தேவையற்ற மருந்துகளின் பக்கவிளைவுகள் பல வகையான பெரிய நோய்களை உண்டாக்குகின்றன. மூன்றாவதாக, விழிப்புணர்வு இல்லாமை. வாழ்க்கை முறை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை போன்றவையும் நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். ஆர்சிஎம் சுகாதார பாதுகாப்பை முக்கிய நோக்கமாக கொண்டு மேற்கூறிய பிரச்சினைகளை தவிர்க்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முதல் படி ஆரோக்கியமான தயாரிப்புகளை உருவாக்குவது. ஆர்சிஎம் தயாரிப்புகள் நமது ஆரோக்கியத்திற்கு சிறந்தவை. ஆர்சிஎம் இதற்காக விரிவான ஆய்வுகளை நடத்துகிறது மற்றும் தீங்கு விளைவிக்கும் தயாரிப்புகள் ஆர்சிஎம் இன் தயாரிப்பு வரம்பில் சேர்க்கப்படவில்லை. இன்று ஆர்சிஎம் ஆனது ஹெல்த் கார்டு அரிசி தவிட்டு எண்ணெய், காமா ஒரைசனால், நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச், திரிகர அலோ வேரா ஜூஸ், த்ரிகாரா பஞ்ச் துளசி சொட்டு, ஸ்வேச்சா தேன், சஞ்சீவனி பிராஷ் ஆம்லா, ஸ்வேச்சா கஹ்வா, ஹரித் சஞ்சீவனி போன்ற பலதரப்பட்ட ஆர்கானிக் தயாரிப்புகளை கொண்டுள்ளது. இரண்டாவது படி தரம் மற்றும் சுகாதார அளவுகோல்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து ஆரோக்கியமான தயாரிப்புகளின் தேர்வுடன் தயாரிப்புகளின் தூய்மை மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான அளவுகோல்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது அனைத்து நொறுவைகள், பிஸ்கட், காக்ரா போன்றவை அரிசி தவிட்டு எண்ணெயில் தயாரிக்கப்படுகின்றன. அதேபோல் அனைத்து உணவுப் பொருட்களும் தூய்மையானவை. ஊட்டச்சத்து மிகுந்த மூலப்பொருட்களை சேர்ப்பதில் சிறப்பு கவனம் எடுக்கப்படுகிறது. மூன்றாவது படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்துக்களை நிரப்பவும் பொருட்களை வாங்குவது. குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களை உருவாக்கும் வாய்ப்புகளை அதிகரிப்பதால், இதை மனதில் வைத்து ஆர்சிஎம் ஆனது நியூட்ரிசார்ஜின் பல்வேறு சப்ளிமெண்ட்ஸ்களை அதிக அளவில் கிடைக்கச் செய்துள்ளது. அவை அறிவியல் உண்மைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளன. நான்காவது படி மாதவிடாய் சுகாதார தீர்வுகள் ஆகும். விழிப்புணர்வு இல்லாததால் பெண்கள் மற்றும் இளம்பெண்கள் இது தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். இதற்காக உயர்தர காட்டன் லேயர் சானிட்டரி பேட்கள், பிரத்யேக தரமான இன்டிமேட் வாஷ் போன்ற பொருட்களை ஆர்சிஎம் வெளியிட்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு இடங்களில் சுகாதார முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. ஐந்தாவது படி விஷமில்லா விவசாயத்தை ஊக்குவிக்க. விவசாயத்தில் அதிகரித்து வரும் ரசாயனங்களின் பயன்பாடு ஆரோக்கியத்திற்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. விஷமில்லாத விவசாயத்தை ஊக்குவிக்க ஹரித் சஞ்சீவனி தயாரிப்பு வகைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது விவசாயத்திற்கு மிகவும் உதவியாக உள்ளது. ஆறாவது படி அசைவ உணவிலிருந்து விடுபட குட் டாட் வெஜ் பைட்ஸ் சைவ இறைச்சியை செய்து அதன் மூலம் அசைவ உணவிலிருந்து விடுபட முடியும். ஏழாவது படி சேஹத் சாதி. இதில் சரியான வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் மூலம் ஆரோக்கியமாக இருக்க தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வழங்கப்படுகிறது. எங்களின் இரண்டாவது முக்கிய நோக்கம் தன்னிறைவு. இன்று நம் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை விட பெரிய பிரச்சனையாக இருப்பது மக்களுக்கு போதிய வருமான ஆதாரங்கள் இல்லாததுதான். மக்கள் இந்த வேலையை செய்ய முதலீடு எதுவும் தேவையில்லை, ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஓய்வு நேரத்தில் செய்யலாம், வீட்டில் அமர்ந்து நாடு முழுவதும் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய வாய்ப்பு. உங்கள் வருங்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த தளத்தை உருவாக்க முடியும். இன்று ஆர்சிஎம்மில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளன. அதன் இரண்டாம் தலைமுறையினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது. இன்று இந்த பிரச்சாரம் நாட்டிலுள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் பரவி ஒவ்வொரு கிராமத்தையும் சென்றடைந்துள்ளது. உணவுப் பொருட்கள், வீட்டு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு, ஜவுளி, காலனி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட தினசரி பயன்பாட்டுப் பொருட்களுடன் எழுதுபொருட்கள், விவசாயப் பொருட்கள் முதலியன ஆர்சிஎம்மில் உள்ளது.
ஆர்சிஎம் தயாரிப்புகளின் முக்கிய குணாதிசயங்கள். அவை தினசரி உபயோகம், உயர்ந்த தரம், ஆரோக்கியம் மற்றும் நியாயமான விலையில் உள்ளன. இந்த தயாரிப்புகளின் பண்புகளை பராமரிக்கவும் அவற்றின் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்யவும் பில்வாராவில் ஆர்சிஎம் அண்ட் பல உற்பத்தி அலகுகள் நிறுவப்பட்டுள்ளன. உத்தரகாண்ட் மற்றும் கவுஹாத்தியிலும் உற்பத்தி அலகுகள் உள்ளன. இந்த தயாரிப்புகளின் கிடைக்கும் தன்மையை விரிவுபடுத்த ஒரு பரந்த விநியோக அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. 160க்கும் மேற்பட்ட டிப்போக்கள், 10,000க்கும் மேற்பட்ட விநியோக மையங்கள், 1,50,000 டிஸ்ப்ளே வால்கள் நாடு முழுவதும் செயல்படுகின்றன. மேலும் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஹோம் டெலிவரி வசதியும் கிடைக்கும். ஆர்சிஎம் வேர்ல்ட் பில்வாராவில் மிகப்பெரிய மத்திய அலுவலகம் அமைந்துள்ளது. ஆர்சிஎம்மில் இணைந்துள்ள எந்தவொரு நபரும் அங்கு செல்லலாம். ஆர்சிஎம்மின் மற்றொரு முக்கிய நோக்கம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் ஆகும். அதற்காக நிறைய வேலைகள் செய்யப்படுகின்றன. ஆர்சிஎம்மில் ஒரு பெண் தனது திறமையை பயன்படுத்த முடியும், தனது சொந்த அடையாளத்தை உருவாக்க முடியும், சிறந்த வாழ்க்கையை வாழவும் தன் சுயமரியாதையை அடையவும் முடியும். அவரது குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் மற்றும் அவரது ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் உதவி கிடைக்கும். இதற்காக ஆர்சிஎம்மில் பெண்களுக்கான சிறப்பு தயாரிப்பு தொடர் வெளியிடப்பட்டு சிறப்பு பயிற்சி நிகழ்ச்சிகள், ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சிகள், பாராட்டு விழாக்கள், பல்வேறு இடங்களுக்கு பயணம் போன்ற பல செயல்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் வேலையை செய்ய முடிகிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடிகிறது. இந்த நோக்கங்களில் பணியாற்றுவதைத் தவிர ஆர்சிஎம் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஆர்சிஎம் சேவகர்கள் இணைந்து இரத்தவங்கி சேவை, மரம் வளர்ப்பு பிரச்சாரம், சேகத் சாதி மற்றும் பல்வேறு சமூக சேவை பணிகள் போன்ற பல சமூக செயல்பாடுகளை நடத்துகின்றனர். வாழ்க்கையின் மதிப்புகளை மேம்படுத்தவும் ஆர்சிஎம் இன் மதிப்பு அடிப்படையிலான செயல்பாட்டிற்காகவும் ஆர்சிஎம் குருகுலம் தினசரி பயிலரங்குகளை நடத்துகிறது. அதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இது அதன் நிறுவனர் ஸ்ரீ டி. சி. சாப்ராவின் செய்தி. அன்பிற்குரிய நண்பர்களே, ஆர்சிஎம்மின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை அழகாகவும் வளமானதாகவும் மாற்றுவதாகும். ஆர்சிஎம் அதன் வலுவான மற்றும் நிரந்தர அடித்தளத்தை அமைக்க விரும்புகிறது. அதன் அனைத்து தயாரிப்புகளும் கற்பனையான அற்புதங்கள் மற்றும் தற்காலிக சோதனைகளை விட நடைமுறை, உண்மையான மற்றும் தொலைநோக்கு முடிவுகளை அடிப்படையாக கொண்டவை. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவை வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத பகுதிகள. ஆர்சிஎம் என்பது இந்த உண்மைகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு பிரச்சாரமாகும். அதன் நோக்கம் மதிப்பு அடிப்படையிலான இந்தியாவை உருவாக்குவதாகும். இந்த பிரச்சாரத்திலிருந்து நாம் முயற்சியுடனும் கருணையுடனும் பாடம் கற்று இந்த மாபெரும் பயணத்தில் கலந்து கொண்டு புதிய இந்தியாவை உருவாக்குவோம். டாக்டர் கிரண் பேடி, ஆர்சிஎம் ஒரு அதிசயம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான முக்கியமான செயல்பாடு என்றும் கூறியுள்ளார். இந்த தேசிய நலன் பிரச்சாரத்தில் எங்களுக்கு எந்த நன்கொடையோ அல்லது பங்களிப்போ தேவையில்லை. புதிய இந்தியாவை கட்டியெழுப்ப உங்கள் ஆதரவை பெறுவதற்கு நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இந்த பிரச்சாரத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. நீங்களும் இந்த பிரச்சாரத்தில் பங்கு கொள்ளுங்கள். ஏனெனில் அப்போதுதான் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட முடியும்.